வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன். ஒரு கப் மைதா, அரை கப் ரவை சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அரை கப் வெதுவெதுப்பான பால், அரை கப் வெதுவெதுப்பான தண்ணி. இப்போ இந்த வெதுவெதுப்பாக ஏன் சேர்க்குறோன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிடும். அப்புறமா நம்ம ஏலக்காய் ஒரு 2-3 தட்டி சேர்த்துக்கலாம். 10லேருந்து 20 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். ஏற்கனவே நான் ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுட்டேன். இப்போது ஒரு பிஞ்சு ஆப்ப சோடா ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம். இப்போ மிதமான சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரண்டி ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா மெத்துன்னு சாஃப்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஈஸியாக வீட்லேயே செய்திடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கெஸ்ட் யாராவது வந்துட்டால் உடனே செய்திடலாம். இல்லை பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போதும் இது செய்து கொடுக்கலாம். நம்ம என்ன நேரம் ஆகும்னா இந்த ஊற வைக்கிறதுக்காக நேரம், மற்றபடி செய்கிறது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அழகாக செய்து முடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டீட்டெயிலான